நல்ல சாஃப்டான இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுவும் வந்து சக்கரவள்ளி கிழங்குல நம்ம இடியாப்பம் பண்ணுறோம். யாரெல்லாம் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடலையோ அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ப்ளஸ் என்னென்னா நம்ம உள்ள சக்கரவள்ளி கிழங்கு போட்ட மாதிரியே இருக்காது. கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு குட்டி குட்டியாக அறுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. மசிச்சு பாருங்கள், நல்லா மசியணும். அதை அப்படியே நீங்கள் மிக்ஸி ஜாரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் விட வேண்டாம். நார்மலாகவே இந்த கன்சிஸ்டன்ஸில் வரும். ஸோ இப்போ அரிசி மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துகிட்டு அந்த ஜூஸை வந்து இதில் போடுங்க. போட்டு நல்லா பசங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு வரணும் மாவு வந்துட்டு. அதுக்கப்புறம் நான் இடியாப்பம் உலக்கில் இடியாப்பம் பிழிங்க. ஸோ இந்த இடியாப்பம் உலக்கு பார்த்திங்கன்னா கன் டைப்பில் இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும் பிழிகிறதுக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பிழிஞ்சிடலாம். நம்ம மற்ற உரல் மாதிரி கிடையாது. இது ஈஸியாக பிழிஞ்சிடலாம். ப்ளஸ் என்னென்னா நம்மளுக்கு வந்து கையும் வலிக்காது எவ்வளோதான் பிழிஞ்சாலுமே இந்த மேக்கரில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா தட்டிலையுமே நீங்கள் இடியாப்பம் புழிஞ்சு வச்சுட்டு இட்லி குண்டானில் வந்துட்டு தண்ணி ஊற்றி புளி மட்டும் போடுங்க. கீழே வந்து அந்த வெள்ளையாக வராது புளி போட்டோம் அப்படின்னா. ஸோ இப்போ நம்ம வச்சுட்ருக்க இடியாப்பத்தை எல்லாத்தையுமே இதில் வச்சுட்டு எடுங்க. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே நல்லா சாஃப்டாக இருந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி தேங்காய் பாலில் வந்து வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.